கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் எடுத்து வாசிக்க, முதலாம் அதிகாரம் 18வது வசனம். சத்தமாக. சிலுவையை பற்றிய உபதேசம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனபடியினால் இந்த கடைசி நாட்களிலே ஆமென் சிலுவையினுடைய உபதேசத்தை ஆமென் தேசங்களுக்கு, சபைகளுக்கு, ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இருதயத்திலே உந்தி தள்ளுவதினால் அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள், வல்லமைகள், வரங்கள், அபிஷேகங்கள், கிருபைகள், தாளந்துகள், ஆமென் இதை பற்றி பிரசங்கிப்பதற்கு அநேகர் தேசத்தில் இருந்தாலும் இந்த சிலுவையின் உபதேசம் ரொம்ப நமக்கு தேவை என்கிறபடியினால் இன்றைக்கு அதை குறித்த இரண்டாவது பாகத்திலே சில சத்தியத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. மத்திய ஆகாயத்திலே ஒரு சத்தம் தொனிக்க போகிறது கடைசி நாட்களிலே. அது என்ன மத்திய ஆகாயத்தில் தொனிக்க போகிற சத்தம் என்று சொன்னால், பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். அல்லேலூயா. அந்த சிஸ்டரை கூட்டிட்டு வா, அந்த பிரதரை கூட்டிட்டு வா, ரட்சிக்கப்பட்டவனை கூட்டிட்டு வா, ஞானஸ்நானம் எடுத்தவனை கூட்டிட்டு வா, அபிஷேகம் பெற்றவனை கூட்டிட்டு வா, நோயை குணமாக்கி பேய விரட்டி பூமி ஒரு சமர்ப்பணமும் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப பலியினால் உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள். பலி என்று சொன்னால் அடி இருக்கணும், பலி என்று சொன்னால் ரத்தம் இருக்கணும், பலி என்று சொன்னால் காயம் இருக்கணும், பலி என்று சொன்னால் தவிப்பு இருக்கணும், பலி என்று சொன்னால் துடிப்பு இருக்கணும், பலி என்று சொன்னால் கடைசியில சாவு இருக்கணும். அதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையின் உபதேசத்திலே அவர் நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியினால் இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலுவையின் உபதேசத்திலே நாம் மீட்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். நேற்று நான் முதல் பகுதியிலே சொல்லும்போது சொன்னேன், சிலுவையின் உபதேசம் நம்மளை ரட்சிக்கிறது, நம்மளை மீட்டெடுக்கிறது, நம்மளை கழுவுகிறது, நம்மளை சுத்திகரிக்கிறது, நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மளை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது. இந்த சிலுவையின் உபதேசம் உனக்கு ஆமென் சீயோனை தருகிறது, புதிய எருசலேமை தருகிறது, பரலோக ராஜ்யத்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒரே ஒரு உபதேசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆமென் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, உண்மையான ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு அடிப்படை அஸ்திபாரமாக தேவைப்படுகிற உபதேசம் என்பது அது சிலுவையின் உபதேசம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாட்டு ராஜா இடத்தில் ஆமென் எதிர்நாட்டு ராஜா ஆமென் ஸ்தோத்திரம் அண்டைய நாட்டின் ராஜாவினுடைய அந்த அறிவை, அந்த புத்தி கூர்மையை ஆமென் சோதித்து பார்க்கும்படிக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கிறார். என்ன டெஸ்ட் வைக்கிறார்? எதிர்நாட்டு ராஜா பக்கத்து நாட்டு ராஜாவுக்கு என்ன பரீட்சை வைக்கிறார் என்றால், ராஜாவே உங்களுடைய அரண்மனைக்கு எங்களுடைய நாட்டில் இருந்து 3 கல் சிலைகளை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். இந்த 3 கல் சிலையில் இருக்கிற அந்த சொர்பத்தில் இருக்கிற வித்தியாசத்தை நீங்க எங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திர காண்பித்து கொடுக்க வேண்டும். அந்த 3 சிலையில் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் காட்டி கொடுத்தீங்கன்னா நீங்க நாட்டில் ஒரு சிறந்த ராஜா, அந்த நாட்டுக்கு ஒரு தகுதியான ஒரு அரசன் என்று ஆமென் நாங்கள் அறிந்து கொள்வோம் என்று சொல்லி எதிர்நாட்டு ராஜா அரண்மனைக்கு 3 கல் சிலையை அனுப்புகிறார். ஆமென் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டது. ஆமென் பேக்கேஜ் பார்சல் எல்லாம் பிரித்தார்கள். எடுத்து மேசையில் 3 சிலையும் அடுக்கினால் அந்த 3 சிலையும் ஒன்று போலவே இருக்கிறது. ஆமென் எந்த வித்தியாசமுமே தெரியல. ஒரே அச்சில வார்த்தெடுத்தது போல அந்த 3 சிலைகள் காணப்படுகிறது. ராஜா எந்திரித்து வந்தார். மேசையிலே அடுக்கப்பட்ட 3 சிலையை பின்பதாகவும் முன்பதாகவும் பார்த்தார். கீழே போட்டு பார்த்தார், உருட்டி பார்த்தாரு, ஒண்ணுன்னா கீழே போட்டு பார்த்தாரு. எடுத்து டேபிள்ல வைத்து அங்குமிங்குமாய் சுத்தி சுத்தி பார்த்தா அந்த
ராஜாவால் அந்த 3 சிலையில் இருக்கிற வித்தியாசத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ராஜாவுக்கு பக்கத்தில் இருந்த ஆமென் ஸ்தோத்திரம் சேவகன் பார்த்து கொண்டே இருந்தான். ஐயோ, நம்ம ராஜா இந்த பரீட்சைகளை தோத்துவிட்டால் இவர் ஒரு முட்டாள் ராஜாவாக பெயர் எடுத்து விடுவாரே, எப்படியாவது நம்ம நாட்டு ராஜாவுடைய அந்த மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த சேவகன் ராஜா இடத்திலே சென்று, ராஜா உத்தரவு, நீங்கள் உத்தரவு கொடுத்தால் இந்த 3 சிலையில் இருக்கிற வித்தியாசத்தை நான் காண்பிக்கிறேன் என்று சொன்னார். ராஜா அவனை முறைத்து பார்த்தார், மேலே கீழையும் பார்த்தார். நாமே ஸ்தோத்திரம், எனக்கு தெரியாததா இவனுக்கு தெரிந்திர போவது. அதான் வசனம் சொல்லுது, நீ முகத்தை, ஆண்டவர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. எனக்கு தெரியாதது என்ன இவனுக்கு பெருசா தெரிந்திர போகுது என்று சொல்லி, சரி பரவாயில்லை, ஆமென், உத்தரவு அனுமதி கொடுத்தார். உடனே அந்த சேவகன் வெளியே வேகமாய் ஓடினான். ஒரு விளக்கமாத்து குச்சை எடுத்துக்கொண்டு வந்தான். அந்த விளக்கமாத்து குச்சை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு சிலையினுடைய காதிலை விட்டான். அது இந்த காதில போய் அடுத்த காதில வந்து விட்டது. அடுத்து 2வது சிலையினுடைய காதிலை விட்டான். அது காது வழியாக போய் 2வது சிலைக்கு வாய் வழியாக வந்தது. 3வது சிலையிலே காதிலே அந்த ஈக்கில் குச்சை அனுப்பினான். அது காது வழியாக போய் இருதயத்திலே போய் குத்தி கொண்டு நின்றது. ஆமென் ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3 கூட்டம் தான் இன்றைய பெந்தகோஸ்தே சபையில் இருக்கிற 3 விதமான கூட்டம். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இந்த 3 கூட்டத்தை கட்டாயம் நம்ம பார்க்கலாம். அது என்ன? முதலாவது கூட்டம், ஆமென், இந்த காதுல குச்ச விட்டது இந்த பக்கமாய் வந்தது. என்னதான் கத்தினாலும், என்னதான் பிரசங்கித்தாலும், என்னதான் பாட்டு பாடினாலும், அவரை என்னதான் வல்லமை இறங்குது, அக்கினி இறங்குது, கட்டு உடையுது, ஆமென், வயிறு அடிவலி வலிக்க என்னதான் கத்தினாலும், வருஷம் வருஷம் கன்வென்ஷன் கூட்டத்தை போட்டு எத்தனை போதகர்களை கொண்டு வந்து பிரசங்கம் பண்ணினாலும் கட்டாயம் இந்த பந்தல்ல ஒரு கூட்டம் இருக்கும். என்ன கூட்டம் இருக்கு? நமக்கு தெரியாத வசனமா, நமக்கு தெரியாத பிரசங்கமா, நம்ம பார்க்காத ஊழியக்காரனா என்று பிரசங்கத்தை இந்த காதுல வாங்கி இந்த காதிலே அனுப்புகிற முதல் கூட்டமும் இங்கே இருக்கிறது. அல்லேலூயா. 2வது ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆமென். 2வது சிலையின் காதிலே அவன் அந்த ஈக்கிலை அனுப்பின போது அது காது வழியாக போய் வாயில வந்தது. அதுதான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், வாயிலேயே வடை சுடுறாண்டான்னு சொல்லுவாங்க. அன்பு கர்த்தருடைய பிள்ளை, ஓ காதுல கேட்பான், அருமையா இருந்தது செய்திகள், சாட்சிகள், பாடல்கள், ஓ நல்ல சூப்பரா இருந்தது என்று காதுல கேட்டு வாயிலேயே பேசிவிட்டு தங்கள் வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தாத 2வது கூட்டம். அல்லேலூயா. ஆனால் 3வது ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை தங்கள் காதிலே கேட்டு அதை இருதயத்துக்குள்ளே அனுப்பி அந்த வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுகிற இந்த கூட்டத்துக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் இருந்து அவர்களை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். விசுவாசம் இருந்தால் கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை. பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து கேளுங்க, இந்த 3 கல்சிலையில நீங்கள் எந்த சிலையா இருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேளுங்க. அல்லேலூயா. இந்த காதுல வாங்கி இந்த காதுல போற கூட்டமா, அல்ல காதுல வாங்கிட்டு வாயிலேயே பேசிட்டு ஆமென் போகிற கூட்டமா, அல்ல கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் எடுத்து கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ போறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சிலுவையினுடைய இந்த உபதேசத்திற்காக நம்முடைய ஆமென் இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கும் உபதேசத்திற்கும் நம்முடைய இருதயத்தை ஆமென் தாராளமாக நாம் திறக்கிற நேரம் இதுதான். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக, ஜீவனாக, வல்லமையாக, உபதேசமாக நமக்குள்ளே வருவாரானால் நமக்குள்ளே நினைத்து பார்த்து முடியாத மகத்தான மாற்றத்தை கர்த்தருடைய உபதேசம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர்
உள்ள வருவதற்கு நாம் இடம் கொடுத்தால் ஆமை நல்ல முடிவுகளை எடுப்போம், நல்ல தீர்மானங்களை எடுப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த உபதேசத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப நாம் கேட்கிற சத்தியம் நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உள்ள வரும்போது, அவர் உள்ள வர நாம் இடம் கொடுப்போமானால், அவர் உள்ள வரும்போது கவிழ்க்க வேண்டியவைகளை அவர் கவிழ்ப்பார். அவர் உள்ள வரும்போது உடைக்க வேண்டியவைகளை அவர் உடைப்பார். அவர் உள்ள வரும்போது அவர் சரிப்படுத்த வேண்டியவைகளை அவர் சரிப்படுத்துவார். அவர் உள்ள வரும்போது அவர் துரத்த வேண்டியவைகளை அவர் துரத்துவார். அவர் உள்ள வரும்போது அவர் கட்டவிழ்த்து விட வேண்டியதை அவர் கட்டவிழ்ப்பார். அவர் உள்ள வரும்போது பறக்கடிக்க வேண்டியவைகளை அவர் பறக்கடிப்பார். அவர் உள்ள வரும்போது கவிழ்த்து போட வேண்டியவைகளை கவிழ்த்து போடுவார். எங்கே செய்தார் தெரியுமா? எருசலேம் தேவாலயத்திலே நான் இப்போ சொன்ன உபதேசத்தை, சத்தியத்தை அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் செய்த ஃபர்ஸ்ட் ஊழியம் என்ன தெரியுமா? நோயை குணமாக்கி, பேயை விரட்டி, கண்ணீரை துடைத்து, அற்புத அடையாளம் செய்யல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் செய்த ஃபர்ஸ்ட் முதலாவது ஊழியம் எருசலேம் ஆலயத்தை இயேசு சுத்திகரித்தார். அல்லேலூயா. கட்டுகளை அவிழ்த்து, அடிக்க வேண்டியதை அடித்து, நொறுக்க வேண்டியதை நொறுக்கி, கவிழ்த்து போட வேண்டியதை கவிழ்த்து போட்டு, பறக்கடிக்க வேண்டியவைகளை பறக்கடித்து, ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு பெரிய மாற்றத்தை ஆமென் இயேசு முதலாவது ஒரு புரட்சியை அவர் எங்க ஆரம்பித்தார் என்றால் எருசலேம் ஆலயத்திலே ஒரு மிகப்பெரிய புரட்சியை, மிகப்பெரிய மாற்றத்தை இயேசு நடப்பித்தார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும், நம்முடைய இருதயத்தில் நடக்கணும். நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஆண்டுடைய உபதேசம் ஆமென் கொண்டு வருவதற்கு தேவன் இந்த இரண்டாவது நாளிலே இந்த சிலுவையின் உபதேசத்தினுடைய இரண்டாவது சத்தியத்தை ஆண்டவன் நமக்கு வசன ஆதாரத்தோடு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். கையை உயர்த்தி நல்லடியா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் மனுஷனுடைய உபதேசத்தை பின்பற்றுவது கிடையாது. காரணம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், அது பாவத்தில் இருந்து நமக்கு விடுதலை தராது. நாம் அரசியல் தலைவர்களுடைய உபதேசத்தை பின்பற்றுவது கிடையாது. காரணம், அது பாவத்தில் இருந்து உனக்கு விடுதலையை தராது. நம்ம சினிமாக்காரனுடைய தத்துவத்தை, உபதேசத்தை நாம் பின்பற்றுவது கிடையாது. காரணம், அது பாவத்தில் இருந்து ஒருத்தனுக்கு விடுதலை தராது. அன்பு கர்த்தருடைய பிள்ளையை, நாம் மதகுரு தலைவர்களுடைய உபதேசத்தை கேட்பதோ பின்பற்றுவதோ கிடையாது. ஏனென்றால் அது பாவத்தில் இருந்து மனுஷனுக்கு விடுதலை தராது. ஆனால் சிலுவையின் உபதேசம் மட்டும்தான் நமக்கு பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, அந்தகார வல்லமையில் இருந்து நம்மளை மீட்டெடுக்கிற ஒரே ஒரு உபதேசம், அது சிலுவையின் உபதேசம். கையை உயர்த்தி நல்லடியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியினால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, மிருகமாய் கடந்த நம்மளை மனுஷனாக மாற்றினது யாருடைய உபதேசம் தெரியுமா? சிலுவையின் உபதேசம். மனிதனாய் கிடந்தவனை புனிதனாய் மாற்றுவது யாருடைய உபதேசம் தெரியுமா? சிலுவையின் உபதேசம். புனிதனாய் இருக்கிறவனை பூரணனாய் மாற்றுவது எந்த உபதேசம் தெரியுமா? சிலுவையின் உபதேசம். இன்றைக்கு பெந்தகோஸ்தே வட்டாரத்துக்கு தேவை ஆமென் மிருகத்தை மனிதனாய் மாற்றுகிற சிலுவையின் உபதேசம். ஆமென் மனிதனை புனிதனாய் மாற்றுகிற சிலுவையின் உபதேசம். புனிதனை இயேசுவின் வருகைக்கு பூரணனாய் மாற்றுகிற சிலுவையின் உபதேசம். கண்ணீர் துடைக்கப்படும். எத்தனை வருஷம் மாறும்? கட்டுகள் உடையும். எத்தனை வருஷம் உடையும்? அற்புதங்கள் நடக்கும். எத்தனை வருஷம் நடக்கும்? இனி அப்படிப்பட்ட ஒரு காலம் அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை வருகைக்காய் ஆண்டவர் தயார்படுத்தி பூரணப்படுத்த விரும்புகிறார். கையை உயர்த்தி சத்தமாய் ஆண்டவருக்கு நல்லதே சொல்லுங்க பார்க்கலாம். எனவே முதலாவது பகுதி மிருக குணங்கள்.
இரண்டாவது ஸ்டெப் அவன் மனிதனாய் மாறுகிறான். மூன்றாவது பகுதி ஆமே ஸ்தோத்திரம், ஆமே ஸ்தோத்திரம், அவன் புனிதனாய் மாறுகிறான். நாலாவது ஒரு பகுதி அவன் பூரணனாய் மாறுகிறான். இந்த 4 எல்லைக்குள்ளதான் ஒரு மனுஷனுடைய மனம் திரும்புதலை சிலுவையின் உபதேசம் தருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மனம் திரும்பாமல், எனக்குள்ளே மாற்றம் வராமல், நான் சரியான முடிவெடுக்காமல் எத்தனை ஊழியக்காரன் தலையை கொடுத்தாலும், எத்தனை கூட்டத்துக்கு நீ ஓடி ஓடி போனாலும் நேரம் வேஸ்ட், பணம் வேஸ்ட், உன் சரீர பலன் வேஸ்ட். சிலுவையின் உபதேசத்திலே நீ வளருவாயானால், சிலுவையின் உபதேசத்திற்கு உன்னை விட்டு கொடுப்பாயானால், சிலுவையின் உபதேசத்துக்கு உன்னை தாரவாத்து கொடுப்பாயானால், நினைத்து பார்த்து முடியாத விடுதலையை ஆண்டவர் இயேசு கட்டவிழ்ப்பார். நான் சொல்லுகிற சத்தியம் எத்தனை பேருக்கு புரிகிறது? கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு நல்ல பரிசுத்தவான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது என்று இடி முழக்கத்தை போல அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். இந்த பிரசங்கத்தை கேட்ட அந்த கூட்டத்திலே ரோட்டோரமாய் பைக்கிலே அமர்ந்திருந்த ஒரு பெரிய ரவுடி, ஒரு கொலைகாரன், ஆமை ஸ்தோத்திரம், இந்த பரிசுத்தவானுடைய மனம் திரும்புதல், மன்னிப்பு, ஆமை ஸ்தோத்திரம் என்கிற பிரசங்கத்துக்கு அவன் காது கொடுத்தான். அவன் காதிலே கர்த்தருடைய வார்த்தை ஈட்டியாக, அம்பாக, ஆயுதமாய் அவன் காதை துளையிட்டது. என்ன சத்தம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வேகமாய் வண்டியை நிறுத்திவிட்டு வேகமாய் வந்து மேடையிலே ஏறிவிட்டான். பிரசங்கத்தினுடைய நடுமையத்திலே ஒரு பெரிய ரவுடி, ஒரு பெரிய கொலைகாரன் மேடையில ஏறிட்டான். மேடையில ஏறி உடனே அந்த பாஸ்டரை பார்த்து கேட்கிறான், ஆமே ஸ்தோத்திரம், இப்பொழுது நீங்கள் என்ன சொன்னீர்கள்? பாஸ்டர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது. அந்த கொலைகாரன் கேட்ட கேள்வி, ஆமென், எப்படி சகல பாவத்தையும் அவர் சுத்திகரிக்க முடியுமா? சகல பாவியையும் அவர் மன்னிக்க முடியுமா என்று கேட்கிறார். ஏதோ ஒரு சின்ன சின்ன பாவத்தை தான் கடவுள் மன்னிப்பார் என்று நான் நினைத்தேன். சகல பாவத்தை மன்னிப்பாரா என்று கேள்வி கேட்கிறான். பாஸ்டர் சொல்லுகிறார், சகல பாவத்தை நீக்கி அவனை சுத்திகரிக்கும் என்று சொன்னார். அடுத்து கேட்டார், ஒருத்தன் கொலை செய்து விட்டான், கொலையை மன்னிப்பாரா? ஆமென், சகல பாவத்தை நீக்கி அவனை சுத்திகரிப்பார். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுகிறார். அடுத்து கேட்கிறான், 2 கொலை செய்தவனை சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிப்பார். 10 கொலை செய்தவனை சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிப்பார். 14 கொலை செய்தவனை சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிப்பார். 16 கொலை செய்தவனை சுத்திகரிப்பாரா? சகல பாவத்தை நீக்கி இயேசுவின் ரத்தம் அவனை சுத்திகரிக்கும் என்று சொன்ன உடனேயே இருதயம் உடைந்து அழுது, ஆமை, நெஞ்சில் அடித்துக் கொண்டு உடனே அந்த மேடையிலே அந்த பரிசுத்தவானுடைய காலிலே முகம் குப்பிட விழுந்தான். ஐயா, அந்த கொடூரமான 16 கொலை செய்த பாவி நான் தான், என்னை இயேசு மன்னிப்பாரா? அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியினால் எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உபதேசம் அது எப்படிப்பட்ட உபதேசம் என்றால், ஒரு வசனத்தை நான் காண்பித்து கொடுத்து சிலுவையின் உபதேசத்துடைய 2வது பகுதிக்குள்ளே ஆவியான உதவியோடு உங்களை நடத்த விரும்புகிறேன். இந்த உபதேசத்துக்கு இருக்கிற பவர், நிறைய பேரு ஆமென் பைபிள கடமைக்காக தூக்கி கடமைக்காக வாசித்து ஏதோ ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் மத புஸ்தகம் என்று நினைக்கிறீங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு, அந்த உபதேசத்துக்கு இருக்கிற பவர், அந்த பவரை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எடுத்து வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை ஆண்டவர் நாம மகிமைக்காய் நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளதாயும் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையாகும். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும்
பாருங்க, அந்த வசனத்துக்கு இருக்கிற உபதேசத்துக்கு இருக்கிற பவரை பாருங்க. ஆத்துமாவையும் விடாது, ஆவியையும் விடாது, கணுக்களையும் விடாது, ஊனையும் விடாது. வசிங்க, ஆத்துமாவையும் கணுக்கையும் ஊனையும், ஹலோ இங்க கவனிங்க, ஆத்துமாவையும் கணுக்கையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. அடுத்து பாருங்க, உருவ. ஆமே ஸ்தோத்திரம். பாஸ்டர் குத்துறார், பாஸ்டர் குத்துறார், வசனத்துல குத்துறார், பார்த்து வச்சு குத்துறார், யாரோ சொல்லி வச்சு குத்துறார். அதுதான் சத்தியம். அது உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விளையாட்டு இல்லைங்க. ஆமென். இந்த வசனங்களும் வார்த்தைகளும் உபதேசமும் விளையாட்டான ஒரு காரியம் அல்ல. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், ஆத்தும மீட்புக்காக கர்த்தர் இந்த உபதேசத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக ஆபரேஷன் தியேட்டர் தோற்று போகும். ஆபரேஷன் தியேட்டர்ல என்ன நடக்கும் தெரியுமா? எபிரேயர் 4:12 தான் அங்க உள்ள நடக்குது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக ஆபரேஷன் தியேட்டர் நிக்காது. ஒன்று, தேவனுடைய வார்த்தையானது அது ஜீவன் உள்ளதா இருக்கிறது. இது உயிருள்ள உபதேசம், சிலுவையின் உபதேசம், அது ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அடுத்து அந்த வசனத்தில் இரண்டாவது, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது. அடுத்து மூன்றாவது, தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஆத்துமாவை பிரிக்கிறது. தேவனுடைய வார்த்தை, ஆமென் ஸ்தோத்திரம், ஆவியை பிரிக்கிறது. தேவனுடைய வார்த்தை அது கணுக்களை அது பிரிக்கிறது. தேவனுடைய அந்த வசனத்தை பாருங்க, தேவனுடைய வார்த்தை அது ஊனை, தேவனுடைய வார்த்தை ஊனை பிரிக்கிறது. தேவனுடைய வார்த்தை உருவ குத்துகிறது. தேவனுடைய வார்த்தை இருதயத்தின் நினைவுகளை வரை அறுக்கிறது. தேவனுடைய வார்த்தை யோசனைகளை வரை அறுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இதுதாங்க கிறிஸ்தவ மார்க்கத்திலே தெய்வம் கொடுத்த உபதேசத்துக்கு இருக்கிற பவர். அல்லேலூயா. நம்ம ஏதோ சும்மா கடமைக்காக வந்து உட்காந்து சில்லறத்தனம் போல, குழந்தை புள்ளத்தனம் போல, ஆமீன், பாடி ஜாம் பண்ணி கையை தட்டி குதிச்சுட்டு 4-3 அந்நிய பாஷைய, ஆமீன் சொத்துறோம், பித்தளை குண்டாவுக்குள்ள நண்டை பிடிச்சி விட்டா கடபட கடபடன்னு சத்தம் கேட்கிற மாதிரி 4-5 அந்நிய பாஷையை பேசிட்டு ஒரு பெரிய திருப்தி அடைந்து ஏதோ பெருசா சாதிச்சது போல உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப கர்த்தருடைய வார்த்தை அந்த உபதேசத்திற்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி, ஒரு மிகப்பெரிய பவர் என்ன என்பதை அந்த வசனம் நமக்கு தெளிவாய் கோடிட்டு காண்பிக்கிறது. கையை உயர்த்தி அல்லிய சொல்லுங்க பார்க்கலாம். நாம் காட்சிகளை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, நாம் கற்பனைகளை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, நாம் சொப்பனங்களை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, நாம் அடையாளங்களை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, நாம் அற்புதங்களை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, நாம் தீர்க்க தரிசனங்களை நாடி தேடி பின்பற்றுகிறவர்கள் அல்ல, நாம் வெளிப்பாடை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. நீங்கள் நானும் ஆமென் ஒரிஜினல் பெந்தகோஸ்தே விசுவாசியாய் இருந்தா சிலுவையின் உபதேசத்தை பின்பற்றுகிறவனாயிருக்க வேண்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எந்த உபதேசத்தை பின்பற்றணும்? சிலுவையின் உபதேசத்தை நாம் பின்பற்றணும். நேற்று ஒரு காரியத்தை சொன்னேன். முதலாவது, சிலுவையின் உபதேசத்தின் முதல் சத்தியம் சிலுவையை நோக்கி பார்க்கணும். அதுல தொங்கிக் கொண்டிருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் இயேசுவை நோக்கி பார்க்கணும். அந்த சிலுவையை பார்க்கணும் என்கிற முதலாவது சத்தியத்தை நாம் கேட்டோம். இன்றைக்கு இந்த இரண்டாவது பாகத்தில் இரண்டாவது சிலுவையின் உபதேசத்தினுடைய இரண்டாவது சத்தியம், உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சிலுவையை நாம் எடுக்கணும் என்கிற இரண்டாவது சத்தியத்தை நாம் தியானிப்பதற்கு அடையாளமாக மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 10:38. கொஞ்சம் மைக்கில் வாசிச்சு உதவி செய்ய, எல்லாருக்கும் கேட்கட்டும்.
எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பாடு வேணாம், பரலோகம் வேணும், எனக்கு பாடு வேணாம், அற்புதம் வேணும், எனக்கு உபத்திரவம் வேணாம், ஆசீர்வாதம் வேணும். அல்லேலூயா. வேதம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உனக்கு பாடுகள் உண்டு, பாடுகள் இல்லை, நெருக்கங்கள் இல்லை, உபத்திரவங்கள் இல்லை, போராட்டங்கள் இல்லை என்று இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆனால் என்னை போல பொய்யான ஊழியக்காரன் யாருமே இல்லை. ஆண்டவர் இயேசுவே சொன்னார். வேற யாரும் இந்த உபதேசத்தை சொல்லி இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வேற யாரும் இந்த உபதேசத்தை சொல்லி இருந்தால் அதை நான் பிரசங்கிக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்றார், அப்பா தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஒன்று நோக்கி பார், ரெண்டு உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த சிலுவையை பார்த்து கலங்கி பயந்து அதறினப்பட்டு அதை போட்டுட்டு ஓடிராத, அதை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதுதான் இந்த சிலுவையின் உபதேசத்தினுடைய இரண்டாவது சத்தியம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசியாய் இருந்தால், தன்னுடைய பிள்ளையாய் இருந்தால் கட்டாயம் வேண்டும். ஊழியக்காரர்களாய் இருந்தால் அவர்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற சிலுவையை கட்டாயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம்? இயேசு சிலுவையை சுமந்தாரே, நான் சுமக்க தேவையில்லையே. அழகாய் பாடுவார்கள், இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. பொய். அது பொய்யான வரிகள், அது பொய்யான பாடல்கள். பாட்டுக்கு பரவசமா இருக்கலாம், பாட்டுக்கு குதூகலமா இருக்கலாம், பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கலாம். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. யாரடா நீ பொய்காரனாய் மாத்துற? இயேசுவே சொன்னார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. சொல்லிக் கொடுக்கணும் சபைக்கு, சொல்லிக் கொடுக்கணும் கன்வென்ஷன் கூட்டத்தில். சும்மா மக்களை ஆமென் புல்டா விடக்கூடாது, சும்மா ஏமாத்தக்கூடாது. ஆமென். பாடுகள், நெருக்கங்கள், நிந்தைகள், அடிகள், கட்டுகள், உபத்திரவங்கள் உண்டுங்க. இன்னைக்கும் பரிசுத்தவான்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நார்த் பக்கம் இன்னைக்கும் அனுமனமாய் சித்திரவதை அனுபவிக்கிறாங்க. இன்னைக்கும் இயேசுவுக்காய் அனுமனமாய் ரத்த சாட்சியா மறிச்சு கொண்டிருக்கிறோம். நம்ம நல்லா 3 வேளையை கப்புன்னு ஒரு கட்டு கட்டிட்டு ஆமை ஸ்தோத்திர ஜம்முன்னு படுத்து சூப்பரா தூங்கிட்டு இயேசு சுமந்து கொண்டாரு, நான் சுமக்க தேவையில்ல. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். இங்க ஆடலாம், அங்க போய் ஆடவே முடியாது. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இயேசு, நீங்க நல்லா கவனிக்கணும். அப்ப இயேசு சொன்னார், நீ சிலுவையை எடு. அப்ப இயேசு சுமந்தது உங்களை மீட்டெடுப்பதற்காக. காரணம் இருக்குங்க. நல்லா இயேசு சுமந்த சிலுவைக்கும் நீங்கள் சுமக்கிற சிலுவைக்கும் வேதத்தில் நிறைய சத்தியம் இருக்கு. இயேசு கிறிஸ்து ஆமென் சிலுவையை எடுத்து சுமந்தது ஆமென் முழு மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக. ஆனா நீங்களும் நானும் சுமப்பதோ மகிமைக்காக. அல்லேலூயா. இயேசு சுமந்தது ஆமென் மனுஷனை மீட்டெடுப்பதற்காக. நீங்கள் நானும் சுமப்பது நம்முடைய மகிமைக்காக. நீங்கள் நானும் சுமப்பது நம்முடைய மேன்மைக்காக. நீங்கள் நானும் சுமப்பது உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த பரம வாசஸ்தலத்தில் நீ காலை பதிக்கணும்னா இந்த பூமியில நீ சிலுவையை தூக்கித்தாகணும், சிலுவையை எடுத்துதாகணும். சிலுவையை எடுக்காதவனுக்கு சீயோனுக்குள்ள போக அருகதையற்றவன். சிலுவையை எடுக்காதவன் பரலோகத்தில் கால் வைக்க அருகதையற்றவன். சிலுவையை எடுக்காதவன் ஆமென் ஸ்தோத்திரம் நீ எருசலேமுக்கு சொந்தக்காரன் அல்ல. எண்ணற்ற வசனங்களை வேத ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். உங்களை பரவசப்படுத்த, உங்களை எமோஷனல் அடைய வைக்க இந்த மேடை அல்ல. உங்களை கர்த்தருடைய உபதேசத்திலே சரியாக கட்டி எழுப்பி
அவர் வருகையிலே கைபிடித்து கொடுக்கும்படிக்காக தான் கர்த்தர் சபைகளை எழுப்பி இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். 4 கதையை சொல்லி 10 ஜோக் அடிச்சு நம்மளை சிரிக்க வச்சு வயிறு அப்பா என்னவா சிரிப்பு காட்டுறாரு. கொஞ்சம் பேர் காமெடி ஆயிட்டாங்க. பலிபீடத்துல சிரிப்பு பாஸ்டர், சிரிக்க வைக்கிற சிரிப்பு போலீஸ் மாதிரி சிரிக்க வைக்கிற பாஸ்டர். இது சிரிக்க வைக்கிற காலம் அல்ல, இது சிந்திக்க வைக்கிற ஒரு காலம். கையை உயர்த்தி நல்லடியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியினால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப ஒரு சத்தியம் தெரிகிறது. ஒன்று, அவர் எடுத்தது உலகத்தை மீட்க, நீ அடுத்தது உன்னுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள, உன்னுடைய மேன்மையை பெற்றுக்கொள்ள, உன்னுடைய பரம வாசஸ்தலத்தை கால் வைப்பதற்காக இந்த சிலுவையை எடுக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நம்ம உண்மைக்கும் தன்னுடைய பிள்ளை என்றால் அவர் பட்ட பாடுகள்ல ஒரு பகுதியாவது நீங்க பட்டிருக்கீங்களா? அல்லேலூயா. அவர் பட்ட அந்த நிந்தை, அவர் சந்தித்த நிந்தை, அவர் சந்தித்த தூஷணம், அவர் சந்தித்த அருவருப்புகள், அவர் சந்தித்த பாடுகள், அவர் சந்தித்த போராட்டத்தில் தம்மான் துண்டு, அபிஷேகத்தில் நிரம்புகிற ஜனமே, ஆவிக்குரிய ஜனமே, இயேசு எடுத்த சிலுவையில ஒரு தம்மா துண்டு நம்ம எடுத்திருக்கோமா? அவர் பட்ட பாடுகள்ல ஒரு கொஞ்சம் நம்ம பட்டிருக்கிறோமா? அல்லேலூயா. சிந்திச்சு பார்க்கணும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை குறித்து ஆதாரத்தோடு சொல்றேன். பரிசுத்த பவுல் கொலேசியர் பட்டணத்திற்கு அழகான கடிதத்தை எழுதுகிறார். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை ஆண்டவர் நாம மகிமைக்காய் வாசிக்க கேட்போம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். அவருடைய சரீரமாகிய சபைக்காக நான் சிலுவை தூக்க வேண்டும். அல்லேலூயா. எதுக்குங்க சிலுவை எடுக்கணும்? மாடி பங்களா கட்டுவதற்கா? எதுக்குங்க சிலுவை எடுக்கணும்? என் மனைவி பேர்ல, புருஷன் பேர்ல, பிள்ளை பேர்ல சொத்து வாங்கி குமிப்பதற்கா? எதுக்குங்க சிலுவையை தூக்கணும்? 3 மாசத்துக்கு ஒரு காரை மாத்துவதற்கா? எதுக்குங்க சிலுவை தூக்கணும்? நகை நட்டுகளை வாங்கி பீரோவில் அடுக்குவதற்காக? பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், சபைக்காக நான் பாடுபட்டேன், சபைக்காக சிலுவையை தூக்கினேன். அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது. நல்லா இருப்பீங்கன்னு சொன்னா சத்தம் நல்லா வரும். அல்லேலூயா. என்னையா நீ வேற சிலுவையை தூக்குங்கிற அப்படின்னு சிந்திக்கிறீங்களா? இதுதான் இந்த கடைசி நாட்களே நமக்கு தேவை. குடும்பம் கட்டப்படணுமா? வாழ்க்கை கட்டப்படணுமா? குடும்பம் சீர்திருத்தப்படணுமா? சபைக்குள்ள அறுவடை வரணுமா? ஊழியத்தில் அனுபவிச்சு சொல்றேன். நான் காலை சொன்ன பாருங்க, அனுபவிச்சு சொல்றேன். ஊழியத்தில் பெருக்கம் வரணுமா? ஊழியத்தில் மாற்றம் வரணுமா? புதிய மக்கள் மனம் திரும்பணுமா? பரிசுத்த பவுல் சொன்ன அந்த வார்த்தை என் இருதயத்தை சில ஆண்டுகளுக்கு முன்பதாக உடைத்தது. அல்லேலூயா. ஆமென். மறுபடியும் அந்த வார்த்தையை இன்னொரு முறை வாசிங்க. எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? சில பைபிள்ல சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப வாசிக்க வாசிக்க அருமையாகவே இருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும், உணர்வை ஏற்படுத்தும். மறுபடியும் வாசிங்க சகோதரி. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில், உங்களுக்காக நான் அனுபவிக்கிற சிலுவை என்ன? ஏதோ மட்டை கட்டையில தூக்கிட்டு தோல்ல சுத்துறது இல்ல, பாடு. அல்லேலூயா. உங்களுக்காக அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் இருக்கிறது எனக்கு. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவுக்காக நிந்திக்கப்படுவானால், ஒரு கிறிஸ்துவுக்காக அவமானப்படுவானால், ஒரு கிறிஸ்துவுக்காக தூஷணம் அடைவானால், ஒருவன் கிறிஸ்துவுக்காக நிந்தைகளை, அவமானத்தை, பாடுகளை ஏற்றுக்கொள்வானால் அது அவனுக்கு கனவீனத்தை ஏற்படுத்தாது, அவனுக்கு கனத்தையும் சந்தோஷத்தையும் மகிமையும் அவனுக்கு ஏற்படுத்தும். அதனால்தான் இயேசு தூக்குன சிலுவை உலகத்தை மீட்பதற்காக. பெந்தகோஸ்தே, ஒரிஜினல் பெந்தகோஸ்தே கிறிஸ்தவன் தூக்கு சிலுவை அவனுடைய மேன்மைக்காக, அவனுடைய மகிமைக்காக, அவன் வாசஸ்தலத்திலே கால் வைப்பதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க. கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக. இயேசு பட்ட அந்த பாடுகள்ல
நான் எல்லாத்தையும் என்னால எடுக்க முடியல. அவர் பட்ட பாடுகள்ல ஒரு கொஞ்சம் குறைவானதை அது நான் எதுக்காக அதை நான் எடுக்கிறேன் அப்படின்னா அவருடைய சரீரமாகிய சபைக்காக. சபைதான் ஒருவனை நீதிமானாக மாற்றும். நான் உண்மையான சொல்றேன். நான் சபை போதகராய் இருக்கிறபடி நான் சொல்றேன். சுவிசேஷ கூட்டங்கள், பிரமாண்டமான தீர்க்க தரிசன கூட்டங்கள், பெரிய பெரிய மாநாடுகள் ஒருத்தனை பரலோகத்துக்கு கொண்டு போவாதுங்க. சுவிசேஷம் என்பது ஒரு தாயினுடைய கற்பப்பையிலே கருவை ஏற்படுத்துவது போல, உபதேசம் என்பது அந்த கற்பப்பையிலே விழுந்த அந்த கருவை ஒரு குழந்தையாய் உருவாக்குவதுதான் உபதேசம். அதுதான் சிலுவையின் உபதேசம். இரண்டாவது நாள் கர்த்தர் ஆவி ஆத்மா சரீரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்ற சத்தியம் புரிகிறது? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கிறிஸ்து இயேசுவின் சபைக்காக என் மாம்சத்திலே இயேசு கிறிஸ்து 99.99% அவர் அந்த பாடை சிலுவையை எடுத்தார்னா, ஐயா ஒரு கிறிஸ்தவன் 1% அதை எடுத்து ஆக வேண்டும். அல்லேலூயா. நம் நிமித்தமாய் தேசம் விடுதலை அடைய வேண்டும். தேசம் இயேசுவை காண வேண்டும். தேசத்தில் மகர் மாற்றங்கள் உண்டாக வேண்டும். சபைகளில் எழுப்புதல் உண்டாகணும். சபைகளில் அறுவடை பெருகணும். சபைகளில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். சபையில் ஆத்துமா திரட்சிகள் எண்ணிக்கை அடங்காமல். ஆமை ஸ்தோத்திரம். இந்த கட்டடம் எல்லாம் போதாதுங்க. கட்டடத்தை கட்டிட்டு அதுல உட்கார்ந்து இன்னைக்கு நிறைய பேர் திருப்தி காண்றாங்க. போதாது. அல்லடியா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சபை மகிமை உள்ளதாய் மாறுவதற்காக இயேசு எடுத்த அந்த சிலுவையினுடைய 1% நம்ம எழுப்போமானால் அதற்கேற்ற மேன்மையை மகிமையை இயேசு உங்களுக்கு தருவார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபையில காலை வச்சுட்டு 3 வேளை சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கி கொண்டு மனைவி கணவன் பிள்ளைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறவனுக்கு இந்த மகிமை இல்லை. யாருக்கையா மகிமை? அவர் எடுத்த அந்த சிலுவையில 1% எடுக்கிறவனுக்கு மகிமை. அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமென். அதுல பவுல் சொல்லுகிறாரு, என்னுடைய சரீரத்திலே, ஆமென் ஸ்தோத்திரம், அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அது இயேசு கிறிஸ்துவினால் அனுமதிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆனபடியினால் அப்ப நாம், ஆமென், ஒன்றுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சிலுவையை எடு. சிலுவை என்பது பாடுகள், சிலுவை என்பது உபத்திரவங்கள், சிலுவை என்பது போராட்டங்கள். இதை நாம் கட்டாயம் எடுத்துத்தான் இயேசுவுக்காக வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. கட்டாயம் எடுக்கணும். மனைவிக்காக தூக்குவது சிலுவை அல்ல, புருஷனுக்காக. அதை இயேசுவை அறியாதவன்னு தூக்குறான். புருஷனுக்காக தூக்குவது சிலுவை அல்ல. சொந்த பந்தத்துக்காக நாம் சுமப்பது சிலுவை அல்ல. இயேசுவுக்காக சரீரமாகிய கர்த்தருடைய ஜெப வீட்டுக்காக ஒருத்தன் பாடுபட. இன்னைக்கு பாடுபட முடியலையே. பாடுபட முடியல. ஒரு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபிக்க முடியல. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆராதிக்க முடியல. கொஞ்ச நேரம் கையை உயர்த்த முடியல. கொஞ்ச நேரம் கையை தட்ட முடியல. கொஞ்ச நேரம் பிரசங்க கேட்க முடியல. அல்லேலூயா. நல்ல ஆவிக்குரிய சபையில உன்னை ஒரு நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவனாய் இணைத்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய சரீரமாகிய சபைக்காக உன்னால என்ன செய்ய முடியல? வாழ முடியல. அவருடைய சரீரமாகிய சபைக்காக நான் அந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். நான் எப்பயுமே ஒரு செய்தி, அந்த செய்தியின்படி வாழ்க்கையை அமைச்சுதான் அந்த செய்தியை ஜனங்களுக்குள்ள கொண்டு போகும். நிறைய பாடுகளை, ஆமென், இயேசுவின் சரீரமாகிய சபைக்காக, ஊழியத்திற்காக இந்த சரீரத்திலே நிறைய சிலுவைகளை கடந்த வருஷங்களிலே சுமக்க வைத்தான். இப்பொழுதும் சில சிலுவைகளை சுமந்து கொண்டுதான் எங்கள் பகுதியிலே கிட்டத்தட்ட கடவுளை அறியாத, இயேசு இல்லாத, சபைகள் இல்லாத, ஊழியக்காரர்கள் இல்லாத, பாஸ்டர் இல்லாத, இப்படிப்பட்ட கிறிஸ்தவ கூட்டங்கள் இல்லாத 136 இயேசுவை அறியாத கிராமத்துக்குள்ள சில சிலுவைகளை தூக்கி கொண்டுதான் இன்றைக்கு நானும் என்னுடைய திருச்சபை மக்களும் ஆமென் ஸ்தோத்திர களப்பணியில் இறங்கி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய போகிறோம்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப சிலுவையை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. சிலுவையை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. சிலுவை என்றால் மரம் அல்ல, மரக்கட்டை அல்ல, பாடுகள். சிலுவையை பார்த்து நம்ம பின்வாங்கவே கூடாது. இந்த மார்க்கத்தில் வந்ததற்கு பிறகு கட்டாயம் நாம கண்டு கிறிஸ்து வைத்திருக்கிற சிலுவையை தூக்கித்தான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியக்காரர்களுக்கு கண்டு ஒரு விதமான சிலுவையை வைத்திருப்பார், விசுவாசிகளுக்கு கண்டு ஒரு விதமான சிலுவையை வைத்திருப்பார். அதை தூக்கி கொண்டு மரண பரியந்தமும் வருகை பரியந்தமும் நம் ஆண்டவருக்காக வெற்றியாக ஜெயம் எடுத்துத்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு அநேகருக்கு அதை பார்க்கிறது ஈஸியா இருக்கு. சிலுவை உபதேசத்தை கேட்பது அநேகருக்கு ஈஸியா இருக்கு. ஆனால் அந்த பாடுகள் அதன் வழியாக போக முடியல. அதை எடுக்க இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம். இன்னைக்கு அநேகருக்கு அந்த சிலுவையை எடுக்க மன தைரியம் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரைட். ஒன்று பார், ரெண்டு எடு. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த சிலுவையை ஒரு தேவ பிள்ளை எப்படி எடுக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார், எடு, அவன் எப்படி எடுக்க வேண்டும் என்று அதையும் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எவ்வளவு நல்லவர் தெரியுமா? சும்மா எடுன்னு சொல்லல, எப்படி எடு. வாசிக்க 16:24 வாசிக்க கேட்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பார், எடு. எப்படி எடுக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் நம்பர் 1 அவன் முதலாவது தன்னை வெறுக்கணும். அல்லேலூயா. தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்து முத வெறு, அப்புறம் எடு, அப்புறம் நட. அல்லேலூயா. வெறு, வெறுப்பு. உலகத்தை பார்த்தா வெறுப்பு, பாவத்தை பார்த்தா வெறுப்பு, அசுத்தத்தை பார்த்தா வெறுப்பு, ஆடை அலங்காரத்தை பார்த்தா வெறுப்பு, மேக்கப்பை பார்த்தா வெறுப்பு, நகநட்டை பார்த்தா வெறுப்பு, உலகத்தானுடைய வஸ்திரத்தை பார்த்தா ஒரு வெறுப்பு, ஆடம்பர வாழ்க்கையை பார்த்தா ஒரு பெந்தகோஸ்தேக்காரனுக்கு இவன் தான் ஒரிஜினல் கிறிஸ்தவர். அல்லேலூயா. தன்னைத்தானே இந்த சிலுவையை எடுக்கணும் என்றால் முதலாவது நீங்க உங்களுடைய ஜீவனை வெறுக்கணும். அல்லேலூயா. இந்த சிலுவையை எடுக்கணுமானால் நீங்க மரணத்துக்கு பயப்படவே கூடாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு மரண பயம், சாவு பயம் வரவே கூடாதுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். வரவே கூடாது. சட்டையை கழட்டிட்டான், மதமாட்ட தடி சட்டத்தில் சட்டையை கழட்டிட்டான், ஃபேண்டை கழட்டிட்டான், நிர்வாணமாக வச்சு 10க்கு 10 அறையில் ராத்திரி 8 மணி நேரம் ஒரு கும்பல் என்னை வச்சு நொறுக்குது ராமேஸ்வரத்தில். எப்ப 10க்கு 10 அறையில் சட்டையை கழட்டி ஃபேண்டை கழட்டி வெக்கத்தை விட்டு கர்த்தர் நாம மகிமைக்காக சொல்றேன், ஒட்டு துணி இல்லாம 8 மணி நேரம் வச்சு அடிக்கிறான். பைபிள் தூக்குவியா? சுவிசேஷம் சொல்லுவியா? எங்க ஊர்ல இருப்பியா? பைபிள் கொடுப்பியா? கைப்பிரதி கொடுப்பியா? உதைக்கிறான். நான் விட்டுருங்க, நான் விட்டுருங்க, நான் வலிக்குது, நான் விட்டுருங்க, ப்ளீஸ், நான் விட்டுருங்க, இயேசுவை விட்டுருவேன்னு சொல்லு, முடியாதுன்னு. பைபிளை தூக்கி வீசுவேன்னு சொல்லு, முடியாதுன்னு. எங்க ஊர்ல இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியாதுன்னு. அடி, அண்ணா விட்டுருங்க, ப்ளீஸ், விட்டுருங்க. அடே விடுறண்டா, அட விடுறண்டா, உன்னை விடுறண்டா. ஏண்டா அநியாயமா அடிபட்டு சாகுற? இயேசு இல்லைன்னு சொல்றான், அதை மட்டும் சொல்ல முடியாது. ஏன்? மரண பயம் கடுகளவு கூட இல்ல. கையை உயர்த்தி நல்லியா சொல்லுங்க. அல்லேலூயா. நிக்க முடியல, தள்ளாடுது காலு, தலை ஒரு மாதிரி கிருன்னு இருக்கு, பலவீனதான். ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை. ஆமென். நான் ஊழியத்துக்கு போகும்போது எங்க வீட்டில் என் மனைவிட்டு என்ன சொல்லுவேன்? போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டேன், போறேன்னு சொல்லி தான் வருவேன். அள்ளி சொல்லுங்க. போயிட்டு
போயிட்டு வாரேன்னு சொல்லுவதற்கு நான் ஆபீஸ்ல கையெழுத்து போட போகல, போறேன்னு சொல்லிட்டு வரேன்னா இது போவது ஒரு பெரிய யுத்த களம். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க எது வேணாலும் சம்பவிக்கலாம், எது வேணா நடக்கலாம். அப்படிதான் என்ன கடத்திட்டு போனாங்க. நிர்வாணமாய் வைத்து வரவெல்லாம் கட்டையில் அடிக்கிறான், வரவெல்லாம் கம்பால் அடிக்கிறான், இரும்பு பைப்பால் அடிக்கிறான். பாடுபட முடியல. எங்க ஒரு 10 மணி வரையும் பிரசங்க கேட்போமே, எனக்கு பிபி மேல ஏறுது, ஏறட்டும், எனக்கு சுகருங்க, டைமுக்கு சாப்பிடணும். நானும் 480 தான் நின்றுகிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஒரு கூட்டத்துக்கு போனேன், பாஸ்டர் டைமுக்கு முடிக்கணும். என்ன எத்தனை மணிக்கு முடிக்கணும்? இத்தனை மணி. அப்ப ஏன் என்ன வர சொன்னீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஊழியம் எல்லாமே வந்தேன், சபை இல்லாம வந்தேன்னா, இல்ல கொடுக்குற காணிக்கையை பார்த்து வந்தேனா? அல்லேலூயா. ஆமா. அப்ப ஏன் வர சொன்னீங்க? 3/4 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல செய்தியை முடிக்கணும்னா நீங்களே பேசிட்டு போங்க. அல்லேலூயா. ஏன் அப்படி ஒரு கண்டிஷன்? இல்ல எங்க மக்களுக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, அதுக்கேத்த மாதிரி நாங்க போகணும். அறிவு இருக்குல்ல, அறிவையும் பயன்படுத்தணும் இல்ல. அல்லேலூயா. ஆமென். என்னங்க பாடுகளை பாடுபட முடியல. இன்னைக்கு வார்த்தையை கேட்பதுக்கே நம்மளால பாடுபட முடியலன்னா நம்மளாம் எங்க இயேசுவுக்காக அடி உத வாங்க போறோம்? அல்லேலூயா. உதைக்கிறா பிளாஸ்டிக் பைப்புங்க பிரதர். வாலிப தம்பி நல்லா சத்தியத்தை கவனிங்க தங்கச்சிமா. பிளாஸ்டிக் பைப்பை எடுத்து அந்த பைப்புக்குள்ள மணலை ஃபுல் பண்ணி நிர்வாணமாய் கிடந்த ஆமென் என் முதுகுல அடிச்சு பட்டையா வாரி எடுத்தார்கள். இயேசுவை விட்டு சொல்லு முடியாது. அட செத்துருவடா. ஆமென். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. அட இவ்வளவு அடிக்கிற இயேசுவா உன்னை பெத்தாரு, உங்க அம்மா பெத்தாங்க, அம்மானு கத்துடா. இவ்வளவு அடிக்கிற இயேசுவா பெத்தாரு, உங்க அப்பா பெத்தாரு, அப்பானு கத்துடா. அந்த அப்பா என் பக்கத்துல இல்ல, அந்த அம்மா என் பக்கத்துல இல்ல, இந்த அப்பா என் பக்கத்துல இருக்கிறதுனால் இந்த பாடுகளுக்கு ஏற்ற மகிமை எனக்கு கட்டாயம் உண்டு என்று எனக்கு விசுவாசித்ததினால் இன்றைக்கு மகிமையின் மேல் மகிமையை. அருமையான ஊழியக்காரர் நல்ல ஒரு பாட்டு பாடினார். மகிமையினாலது என்னது? நல்ல ஜெயா அரிசிய 2 கிலோ அவிச்சி தட்டுல வச்சுக்கிட்டு 1/2 கிலோ கூட்டையும் 2 லிட்டர் சாம்பாரையும் ஆமீன் 1/2 லிட்டர் ரசத்தையும் ஆமீன் 1/4 கிலோ கூட்டு பொரியலையும் நல்ல பீப் சிக்கனை வச்சுக்கிட்டு மேசையில் இந்த பாட்டை பாடுனா எப்படி இருக்கும்? சாப்பாட்டுக்கு முன்னால மகிமையினாலது எப்ப தெரியுமா பாடணும்? அடிக்கப்படும் போது, நொறுக்கப்படும் போது, அவமானப்படும் போது, இல்லாதவைகள் உன் பெயரில் சொல்லும் போது, தூஷணங்களையும் அருவருப்புகளையும் உன் வீட்டுக்கு எதிராய் விதைக்கும் போதுதான் அது உனக்கு மகிமையாய் மாறுகிறது. கையை உயர்த்த நல்லடியா சொல்ல. பிளாஸ்டிக் பையப்பை எடுத்து அடித்து இழுத்தார்கள். இந்த கைய ஒரு மர சேர்ல வைத்து அந்த பைப்புல மண்ணை நிரப்பி, இந்த கை தானடா ஊருக்குள்ள போய் ஜெபம் பண்ணுது, கைப்பிரதி கொடுக்குது, பைபிள் கொடுக்குது, வச்சு பட்டியா நொறுக்கினார்கள். பயப்படல. அல்லேலூயா. இலங்கை தேசத்தில் இருந்தா நாட்டுக்காக செத்திருப்பேன், தமிழ் மண்ணுக்காக செத்திருப்பேன், தமிழ் ஈழத்துக்காக செத்திருப்பேன். எப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எம்பெருமான் இயேசு கிறிஸ்து இந்த பிராமண குடும்பத்தை தொட்டு ரட்சித்து மீட்பை கொடுத்து இதுதாண்டா வழி, இதுதாண்டா சத்தியம், இதுதாண்டா மார்க்கம் என்று எப்ப இந்த போதனையை எங்களுக்குள்ள கர்த்தர் இயேசு விதைத்தாரோ அந்த நிமிஷத்தில் இருந்து இயேசுவுக்காக இந்த உடலையும் உள்ளத்தையும் சரீரத்தையும் அர்ப்பணித்து ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதுதான் மகிமையாய் மாறினது. நான் நல்ல ட்ரெஸ்ஸை போடுவது எனக்கு மகிமை அல்ல, நான் நல்ல சாப்பாடு சாப்பிடுவது மகிமை அல்ல, நான் நல்ல வீட்டில் குடியிருப்பது மகிமை அல்ல, நான் நல்ல சொகுசு கார்ல டிராவல் பண்ணுவது எனக்கு, நான் என்ன பத்தி சொல்றேன், அது எனக்கு மகிமை அல்ல. இயேசு சுமந்த 99.99% எனக்காக அவர் வைத்து போன அந்த 1% கர்த்தருடைய சபைக்காய் நான் சுமப்பதுதான் எனக்கு மகிமை. என் மனைவிக்கு மகிமை, நான் பெத்த பிள்ளைக்கு மகிமை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. முடியலன்னு விட்டுருங்க, தாங்க முடியலன்னு வலிக்குதுன்னு வரவெல்லாம் செருப்புல அடிக்கிறான், பூட்ஸ் காலால மிதிக்கிறான். அட அடிச்சான், அடிச்சுட்டு விட்டுட்டு போயிட்டானுங்க. பார்த்தா ஒரே கருங்கும்னு இருட்டு, சட்டை ஒரு பக்கம், பேண்ட் ஒரு பக்கம், பைபிள் போய் ஒரு பக்கம். போனவன் என்ன செஞ்சான் தெரியுமா?
இவ்வளோ மொத்தத்துல ஆமென் இரும்பு பைப்பை கொண்டு போய் நல்லா நெருப்பை போட்டு அந்த இரும்பு ராட அந்த நெருப்புல போட்டு நல்லா காய்ச்சி பழுக்க வச்சு நிர்வாண கோலத்தில் கடந்த என் உடல் முழுக்க நெருப்பு கம்பியை சுட்டு குறி வச்சு இழுத்தார்கள். பயப்படல. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நெருப்புல தூக்கி போட்ட ஒரு பூச்சியை போல புழுவை போல வாரி வாரி இழுத்தார்கள். சொல்ல முடியாது. அந்த இடத்துல நான் நிற்கிறேன். எங்க எல்லாம் அந்த நெருப்பால சுட்டு பொசுக்கணுமோ சுட்டு பொசுக்குனாங்க. இயேசுங்கிற வார்த்தையை தவிர வேற வார்த்தை வாயில வரல. இன்னைக்கு என்னங்க பாடுபடுறோம்? சபைக்காக பாடுபடுறோமா? ஆமென். கிறிஸ்தவத்துக்காக பாடுபடுறோமா? சிலுவை உபதேசத்துக்காக பாடுபடுறோமா? என்னங்க இன்னைக்கு பாடுபடுறோம்? ஒரு விசுவாசி ஒன்னு சொல்லிருச்சுன்னா மூக்குக்கு மேல கோபம் வந்துருது. சில்லறத்தனமான சின்ன சின்ன சில்லறத்தனத்துக்கெல்லாம் எனக்கு விசுவாசி சபையை விட்டுறது, பைபிளை விட்டுறது, அபிஷேகத்தை விட்டுறது, ஜப வாழ்க்கையை விட்டுறது, பரிசுத்தத்தை விட்டுறது. ஆமை ஸ்தோத்திரம். ஏமா வரல? எனக்கு தலையில போடல. உன் தலையிலேயே கல்ல தூக்கி அடிக்கணும். ஏன் வரல? எனக்கு தலையில போடல. ஏன் வரல? அங்க எல்லாரும் பார்த்து பார்த்து செய்யறாங்க. ஏன் வரல? ஆமேன். ஒவ்வொரு வாரமும் என் செருப்பு மட்டும் அட தொலைஞ்சு போகுது. செருப்பு தானே போச்சு. ஆமேன். திருடிட்டு போயிடுறாங்க. சின்ன சின்ன பாடுகளை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலையே. ஆமேன். தன்னுடைய ஜீவனை வெறுத்தவன் தான் சிலுவையை எடுப்பான். அல்லேலூயா. ஒரு விசுவாசி சிலுவையை எடுக்கலனா அது ஜீவனை வெறுக்கல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு ஆண்டுடைய பிள்ளைக்கு இந்த மார்க்கத்துல கால் வைத்தவனுக்கு பயம் கடுகளவு கூட இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கிட்டத்தட்ட 5 தடவை உடைக்கப்பட்ட சரீரம், 5 தடவை பிக்கப்பட்ட சரீரம், 5 தடவை ரத்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்ட சரீரம், 5 தடவை பல உபத்திரவத்துக்குள் ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம். என்னை அடிச்சவன் இன்னைக்கு உயிரோட இல்ல, என்னை தாக்கணும் உயிரோட இல்ல, என்னை நொறுக்கணும் உயிரோட இல்ல. ஒரு கூட்டம் ஊழியக்காரனா மாறிட்டான், ஒரு கூட்டம் சபையில் வந்து உட்கார்ந்துட்டான், ஒரு கூட்டம் செத்த போயிட்டான். அல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. ஆனபடியினால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தன்னுடைய ஜீவனை வெறுத்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கூரைக்கு கீழே இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வந்து பார்த்து பிரதர் சிஸ்டர் ஹலோ வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னா எத்தனை பேருங்க தைரியமா ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு 2 பேர் தாங்க. மிச்ச பேர்லாம் ஐயோ இப்பவே கூப்பிடுவாரா? நான் இன்னும் கல்யாணமே முடிக்கலையே, பார்க்கலையே, வீடு கட்டி குறையா இருக்க, படிப்பு பாதியில இருக்க, வாங்கின கடனை கொடுக்க முடியலையே, எல்லாத்தையும் செட்டில் பண்ணுகிற நேரத்துக்குள்ள வந்துட்டோம். கடைசி காலம். அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். எங்க எல்லாம் கொடுக்கணுமோ கொடுக்கிறத கொடுக்கி, ஆமீன், மன்னிக்கிறத மன்னிச்சு, பகையை அறுத்து, ஆமீன், கசப்பை எல்லாம் ஆமீன் ஸ்தோத்திரம் எடுத்து போட்டு, ஆமீன், ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிற கடைசி நாட்களுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் பயப்படாதீங்க, உங்களை ஒண்ணு இப்ப கூப்பிட மாட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் எசேக்கியாவை பார்த்து தேவன் கூப்பிட்டார். அல்லேலூயா. நேரடியாக ஏசாயா தீர்க்கன் மூலமாய் நேரடி அழைப்பு. என்னத்துக்கு அழைப்பு? ஹலோ பிரதர் எசேக்கியா செத்து போ. அல்லேலூயா. வா, உனக்கு பரலோக ரெடியா இருக்கு. ஆண்டவர் எசேக்கியாவை கூப்பிட்டார். உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. இத கேட்ட உடனே அழுகுறான். ஏன் போக விருப்பம் இல்லை, அப்படித்தானே? அல்லேலூயா. எசேக்கியா வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. கேட்ட அடுத்த நிமிஷமே அவன் பைபிள்ல ஒப்பாரி வைத்து அழுதார்கள், முட்டியில் அழுதார்கள், வஸ்திரத்தை கிழித்து அழுதார்கள், சாம்பலை தலையில் அள்ளி போட்டுக்கொண்டு அழுதார்கள், புழுதிய வாரி அரைத்து அழுதார்கள். ஆமை ஸ்தோத்திரம். மார்பில அடித்து அழுதார்கள், அடி வைத்தில் அடித்து அழுதார்கள். ஹலோ பிரதர் எசேக்கியா செத்து போயா, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ சாக போற நேரம் வந்துருச்சு. இவன் எப்படி அழுதான் தெரியுமா? செவுத்துல கொண்டு முட்டிக்கிட்டு அழுகிறான் தலைய.
எத்தனை பேர் செவுத்துல கொண்டு தலையை முட்டிக்கிறீங்க? ஏன் தான் நான் உயிரோட இருக்கிறனோ தெரியலையே, ஏன் தான் இந்த வீட்டுல வாக்கப்பட்டு வந்தனோ தெரியலையே, ஏன் தான் இந்த குடும்பத்துல பிள்ளையா பிறந்தனோ தெரியலையே, செவுத்துல கொண்டு தலைய வச்சு அழுகிறான். ஆண்டவர் பார்த்தாரு, ஐய அழுக மூஞ்சி. என்ன பார்த்தாரு? என்னடா இவன் வாடா வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தினா செவுரு பக்கமா திரும்பி அழுகிறானே, இந்த அழுகிறவனை கொண்டாந்து பரலோகத்துல அழுக இல்லை. கையை வைத்து அழலியா சொல்லு. பரலோகத்துல என்ன இல்லைங்க? அழுக இல்லை. அட இந்த அழுகிற மூஞ்சி அங்க கொண்டாந்து என்னடா பண்ண? இந்த பொழைச்சிக்கோன்னு பிச்சையா எத்தனை வருஷத்தை மேல இருந்து தூக்கி வீசினாரு? 15 வருஷத்தை போ, அழுகிறவன் இங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியினால் தன்னுடைய அப்ப எசேக்கியாவுக்கு அந்த ஜீவனை என்ன செய்ய முடியல, வெறுக்க முடியல. அல்லேலூயா. அப்ப ஆண்டுடைய நாம மகிமைக்காக இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நான் உங்களை எடுத்துக்கொள்ள போகிறேன். உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நான் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன். நீ ஒப்புரவாகு, நான் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன். சமாதானம் இல்லாதலோடு நீ சமாதானமாக நான் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன். வாங்கினதை திருப்பி ஒழுங்கு மரியாதையை கொடுத்து நான் உன்னை எடுத்துக்கொள்ள போறேன். யாரோடெல்லாம் கசப்பா இருக்கையோ ஒப்புரவாயிருன்னு ஒரு அழைப்பு வந்தா நம்ம ரெடியா ஆயத்தம் ஆயிருவோம். ஆனா அழைப்பே எசேக்கியாவுக்கு அழைப்பு வந்துச்சுங்க, ஆனா நமக்கு அழைப்பே வராது. திடீர்னு இன்னைக்கு ராத்திரி கூட எடுத்துடலாம். என்னங்க பயப்படுறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி கூட என்ன செய்யலாம்? அழைப்பு இல்லாமலே கத்த என்ன செய்யலாம்? திடீர்னு ஆண்டவர் நம்மளை மேல தூக்கிடலாம். அப்ப நமக்கு என்ன வரக்கூடாது சொல்லுங்க? மரண பயம் வரவே கூடாது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியினால் இயேசுவுக்காக ஜீவனை வெறுக்கிறவன் சிலுவையை எடுப்பான். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன், ஜீவனை பலிபீடத்தில் வைக்கிறவனுக்கு அந்த சிலுவை ஒரு பொருட்டே இல்லைங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நீங்கள் வந்து பலிபீடத்தில் நிற்கிறவர்கள் அல்ல, பலிபீடத்துக்கு வருகிறவர்கள் அல்ல, கிருபாசன தண்டைகளே அதை தொட்டு பார்க்கிறவன் அல்ல. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்க ஜீவனை பலிபீடத்தில் வைக்கணும். ஜீவனை பலிபீடத்தில் வைக்கிறவனுக்கு பாடுகள், நெருக்கங்கள், இல்லாமைகள், உபத்திரவங்கள் அவனுக்கு பெருசா தெரியவே தெரியாது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவனை பலிபீடத்தில் வைத்தவர்களுக்கு உபத்திரவம் ஒரு பொருட்டல்ல. ஜீவனை பலிபீடத்தில் வைத்தவர்களுக்கு போராட்டம் ஒரு பொருட்டல்ல. ஜீவனை பலிபீடத்தில் வைத்தவர்களுக்கு நிந்தைகள், அவமானங்கள் ஒரு பொருட்டல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு சோர்ந்து போறோம், நிந்தை தாங்க முடியல, பாடு தாங்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஜீவனை, உயிரை எங்க வைக்கல? பலிபீடத்தில் வைக்கல. அப்ப ஜீவனை வெறுக்கிறவன் சிலுவையை எடுப்பான் ஆண்டவருக்காக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜீவனை பலிபீடத்தில் வைக்காதவர்கள் தான் மதிப்புக்கு சண்டை போடுவான், மரியாதைக்கு சண்டை போடுவான், கனத்துக்கு சண்டை போடுவான், பதவிக்கு சண்டை போடுவான், பேருக்கு சண்டை போடுவான், புகழுக்கு சண்டை போடுவான், அட்லீஸ்ட் உட்கார்ந்திருக்க சேருக்கு கூட சண்டை போடுவான். யார் தெரியுமா? தன்னுடைய ஜீவனை பலிபீடத்தில் வைக்காதவன் சில்லறத்தனமான காரியத்துக்கு மூஞ்ச தூக்குவான், சில்லறத்தனமான காரியத்துக்கு கோபிப்பான், சில்லறத்தனமான காரியத்துக்கு மற்றவர்களை பகைப்பான். யார் தெரியுமா? தன் ஜீவனை பலிபீடத்தில் வைக்காதவன். தன் ஜீவனை பலிபீடத்தில் வச்சவனுக்கு ஆமென், எந்த பாடுகளும் அவனுக்கு பெரிதாய் தெரியாது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஆண்டவரோடு கூட நடக்க தன்னை பயிற்சிவித்துக் கொள்ளுவான். அப்ப ஆண்டவர் இயேசு சொன்னார், ஜீவனை வெறுத்துதான் அந்த சிலுவையை சுமக்கணும். சிலுவையை எடுப்பது என்பது ஏதோ ஒரு சூட்கேஸ் தூக்கிட்டு போறது போல இல்லங்க. அல்லேலூயா. இன்றைக்கு மக்கள் சிலுவையை அப்படித்தான் தூக்கிட்டு போறான், ஏதோ ஒரு சூட்கேஸ் தூக்கிட்டு போறது இல்ல. சிலுவையை எடுப்பது என்பது தன் ஜீவனை வெறுத்து, அல்லேலூயா, உலகத்தை வெறுத்து, மாம்ச இச்சைகளை வெறுத்து, அல்லேலூயா, அதை வெறுக்காவிட்டால், தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீசன் அல்ல. அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு சீசன் அல்ல.
2015 சபையை அடிச்சு நொறுக்குனாங்க. 2015 வீட்டை அடிச்சு நொறுக்குனாங்க. தென்னந்தோப்புல இந்த தார்பாவை தூக்கி தென்னை மரத்துல கட்டிக்கிட்டு, ஆமை ஸ்தோத்திரம், என் மனைவி சொன்னா வேணாங்க, இந்த ஊரு வேணாங்க, இந்த ஊரை விட்டு போயிருவாங்க, வேற எங்கேயாச்சும் போயிருவாங்க, வேணாங்க. ஆமை நிறைய பரிசுத்தவான்கள் கால் பண்றாங்க, அங்கங்க இருந்து சில நாட்டுல இருந்து வந்துருங்க பாஸ்டர், உங்க மனைவி பிள்ளைய கூட்டிட்டு வந்துருங்க, கார் தாரம், பங்களா தாரம், சபை தாரம், ஆத்மாக்களை தாரம், அதை தாரம், ஆணைய தாரம், பூனைய தாரம், எல்லாம் நீ வச்சுக்க. நீ தர்ற ஒண்ணு எனக்கு வேணாம். இந்த ஜீவனை வெறுத்து நான் கிறிஸ்துவுக்காக யாரோ ஒருத்தன் பாடுபட்டதுல சோத்த காய்ச்சி சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்ல. ஆமென். ஜீவனை வெறுத்து நானே பாடுபட்டு, நானே கஷ்டப்பட்டு, நானே உபத்திரவத்தை சந்தித்து, நானே இந்த சிலுவையை சுமந்து இயேசுவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி அதுல கிடைக்கிற ஆசீர்வாதம் எனக்கு சமாதானமான ஆசீர்வாதம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தார்பாவை தூக்கி தென்னை மரத்தை கீழே கட்டிட்டு மனைவி பிள்ளை அம்மா இரும்பு கட்டில உட்காந்து அடிக்கிற வெயில், தண்ணி, காத்து, மழை, புயல் எல்லாம் ஓடுது. மூத்த மகனை மண்ணுளி பாம்பு கடிச்சு, சின்ன மகனை மண்ணுளி பாம்பு கடிச்சு, மூத்த மகன் கழுத்துல மண்ணுளி பாம்பு கடிச்சு அந்த ஸ்கின் எல்லாம் நாரி நாத்தம் எடுக்குது. அண்ணன் வீடு தருவீங்களா? யாரா நீ? பாஸ்டரா? பாஸ்டருக்கு வீடு இல்ல, பாஸ்டருக்கு வீடு இல்ல. ஊர் கதவு அடைக்குது, பஞ்சாயத்து கதவு அடைக்குது. ஊர் எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது, தெருவுக்குள்ள வரக்கூடாது. பயங்கர கட்டுப்பாடுகள், பயங்கர எதிர்ப்புகள். எந்த நேரத்தில் என்ன நடக்கும்? ஆமென். ஜீவனை பலிபீடத்தில் வைத்தபடியினால் ஆமென், அதை குறித்த பயம் இல்லாமல் தொடர்ந்து சிலுவையை தூக்க கர்த்தர் பலனை தந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2015 2 வெடிகுண்டு அடித்தார்கள். வீட்டில் ஒரு பாம் ஆராதிக்கிற திருமண மண்டபம் வாடகைக்கு, அதுல ஒரு வெடிகுண்டு. பயப்படல. ஜீவனை பலிபீடத்தில் வைத்ததினால் அழகான இடத்தை தந்தார், அழகான சபையை தந்தார். நல்ல ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் சபையில எழுப்பிட்டே இருக்கிறார், தந்துகிட்டே இருக்கிறார். டெய்லி சண்டே குறைந்தது 5 ஆத்மாவது புதுசா கர்த்தர் அள்ளி வீசிக்கிட்டே இருக்கார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து. அல்லேலூயா. ஆனபடியினால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப சிலுவையை எடுக்க வேண்டும் என்றால் ஜீவனை வெறுக்கணும். சிலுவையை எடுக்கணுமா? உலகத்தை வெறுக்கணும். சிலுவையை எடுக்கணுமா? பாவத்தை வெறுக்கணும். சிலுவையை எடுக்கணுமா? பெருமையை வெறுக்கணும். சிலுவையை எடுக்கணுமா? பாரம்பரியத்தை வெறுக்கணும். சிலுவையை எடுக்கணுமா? மதிப்பு மரியாதையை நீ வெறுக்கணும். சிலுவையை எடுக்கணுமா? ஜாதி வெறிய வெறுக்கணும். சிலுவையை எடுக்கணுமா? சூடு சொர்ணையை வெறுக்கணும். கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு சுடுது, எனக்கு சொர்ணம் யாருது, அதெல்லாம் நம்ம தான் வந்து ஜீவனை எங்க வச்சிட்டோம்? ஜீவனை பலிபீடத்தில் வச்சவனுக்கு நோ சூடு, நோ சொரணை. ஏன்னா அவன் உயிரை எங்க வச்சினான்? பலிபீடத்தில் வச்சினான். அப்ப சிலுவையை எடுக்கணும்னா ஜீவனை வெறுக்கணும். ஏன் பாஸ்டர் நாங்க சிலுவையை எடுக்கணும்? அதுதான் உனக்கு மகிமையை கொண்டு வரும், அதுதான் உனக்கு கனத்தை கொண்டு வரும், அதுதான் உனக்கு சீயோனுக்குள்ளே, புதிய எருசலேமுக்குள்ளே, பரலோகத்துக்குள்ளே பலியினால் உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவானை, அல்லேலூயா, என்னுடைய ராஜ்யத்திலே கூட்டுகள். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஆனபடியினால் ஜீவனை வெறுக்காதவனுக்கு சிலுவை நாதர் சொந்தமாய் ஆமென் ஸ்தோத்திரம் மாற முடியாது. அல்லேலூயா. ஜீவனை வெறுத்தவனுக்கு தான் அந்த இரத்தத்திலே மாம்சத்திலே உரிமை இருக்கிறது. ஜீவனை வெறுத்தவனுக்கு தான் சீயோனிலே, எருசலேமிலே, பரலோகத்திலே கர்த்தர் முதலிடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியினால் சத்தியத்திற்கு தலையை கொடுத்து விட்டாய் என்றால் சாகிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். எங்க சபை விசுவாசிகளுக்கு நான் அதுதான் சொல்லுவேன். நீங்க சத்தியத்துக்கு தலையை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க சாக ரெடியா இருக்கணும். எங்க சர்ச்சில் பாத்தீங்கன்னா 9 மணிக்கு சண்டே ஆராதனை ஸ்டார்ட் பண்ணி ஷார்ப்பா 1 மணிக்கு முடிப்போம். 1 மணிக்கு முடிச்சதுக்கு அப்புறம் கேம்பஸ்ல உட்காந்து அவங்களே பொட்டெல்லாம் கட்டிட்டு வந்து சாப்பாடு கட்டி வந்து சாப்பிட்டு, நீ வந்து அதிகாரியாரு, நீ வந்து போலீஸாரு, நீ வந்து லட்சம் சம்பளவாகு, நீ நர்ஸாரு, நீ டாக்டராரு, நீ எந்த அப்பாட்டக்கராரு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ சிலுவையை எடுக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்க மக்கள் ஆராதனை முடிச்சுட்டு கணவன் மணி கார் ஒரு பக்கம், பைக் ஒரு பக்கம், எல்லாம் ஓர கட்டிட்டு ஒவ்வொரு ஏதாவது ஸ்பெஷல் பிரேயரை தவிர மற்ற எல்லா சண்டையும் எங்கள் மக்கள் ஆராதனை முடிச்சுட்டு நான் திறவுகோல் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
அல்லேலூயா. மரணம் ஜீவனை வெறு சாவதற்கு பயப்படவே கூடாது. கர்த்தர் நல்லவர். வியாதியை பார்த்து ஏங்க நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஆரம்பத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் மருந்துல நிக்கல, மாத்திரையில நிக்கல, இன்ஜெக்ஷன்ல நிக்கல. எதுல நின்னாங்க தெரியுமாயா? கிருபாசனத்துல நிக்கல. எதுல நின்னாங்க தெரியுமாயா? கிருபாசனத்தின் சாதுக்கள். சாதுக்கள் சொல்லுங்க. எனக்கு தெரியும் ஐயா புத்தகம். ஆமென். சொல்லுங்க. எனக்கு தெரியும் ஐயா புத்தகம். ஆமென். தேடி தேடி வாங்கி படிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆரம்பத்தில் காசு கொடுத்து வாங்கி படிச்சிருக்கிறேன் புக் ஸ்டால்ல. அதுக்கப்புறம் தான் சிலர் வந்து இலவசமாய் கொடுத்தாங்க. ஆமென். ஆரம்ப பரிசுத்தவான்கள். ஆமென். ஆமென். வியாதியா மாத்திரையில நின்னாங்களா, ஊசியில நின்னாங்களா? ஆமென். டாக்டருக்கு முன்னால நிக்கல, தெய்வீக சுகத்தில் நின்றார்கள். கைதட்ட அல்லேலூயா சொல்லுங்க. என்னத்துல நின்னாங்க? ஆமென். ஸ்தோத்திரம். வியாதியை பார்த்து ஏன் பயப்படுகிறோம்? ஆமென். ஏன் சாவுக்கு பயம்? வியாதி வந்த உடனே ஏன் மருந்து மாத்திரை பக்கமா நம்பிக்கை போகுது? ஐயோ நான் செத்துருவனே, சீக்கிரம் தூக்கிட்டு போங்கடா. ஐயோ சாவுக்கு பயம். வியாதியை பார்த்து ஏயா புலம்புறோம்? சாவுக்கு பயம். வியாதி வந்தா ஏன் நம்மளால தெய்வீக சுகத்துல நிக்க முடியல? அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவையின் உபதேசத்தில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாள் நான் அதை பேசணும். தெய்வீக சுகம். தெய்வீக சுகம். தெய்வீக சுகம் என்கிற சத்தியத்தை குறிப்பிட்ட நாட்கள் தொடர்ந்து சபைகளை கர்த்தர் கொடுத்தார். ஜனங்களுடைய கட்டுகளை உடைத்து இன்னைக்கு மக்கள் தெய்வீக சுகத்துல நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை ஜனங்கள் பெற்றிருக்கிறார்கள். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆனபடியினால் இயேசுவின் நாமத்தில் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாக துணிந்தவனுக்கு சாவு பஞ்சு மெத்தன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு சொன்னார், ஜீவனை வெறுக்காதவன் சிலுவையை எடுக்க மாட்டான். அல்லேலூயா. அப்ப இந்த மார்க்கத்தில் வந்துட்டான். எல்லாரும் என்னத்தை சுமந்து ஆக வேண்டும்? மகிமையை கொடுக்கிற, கனத்தை கொடுக்கிற, பரலோகத்துக்கு கொண்டு போகிற அந்த சிலுவையை எடுத்து ஆக வேண்டும். கையை உயர்த்தி நல்லடியா சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியர்களை சிலுவை சுமக்கணும். ஊழியம் செய்கிற பெண்களை சிலுவை சுமக்கணும். விசுவாசிய சிலுவை சுமக்கணும். பணக்காரன் ஆனாலும் ஏழை ஆனாலும் சிலுவை சுமக்கணும். ஆனா வெயிட் மட்டும்தான் மாறும். ஆமென். எல்லாரும் சிலுவை சுமக்கணும். சிலருக்கு சிலுவை ஓவர்லோடா இருக்கும். சிலருடைய சிலுவை கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கும். பாடு. அல்லேலூயா. ஆனா ஆமென். எங்களுக்கு இருக்கிற வெயிட் உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு இருக்கிற வெயிட் எங்களுக்கு இல்ல. கடந்த 10 நாளைக்கு முன்னால எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நிக்குதுங்க கலெக்டர் ஆபீஸ்க்குள்ள. ஆமென். நானும் என் மனைவி 2 பேர் மட்டும்தான் நின்னோம். எங்களை சுத்தி கலெக்டர் ஆபீஸ் முன்னால ஒரு பெரிய மீட்டிங் போட்டாங்க. ஒரு பெரிய பீஸ் மீட்டிங் போட்டாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். எப்படி ஊழியம் செய்யலாம், எப்படி சபை வைத்திருக்கலாம், எப்படி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட் நிக்குது. ஆனா எல்லா துறைக்கு நடுவுல நாங்க 2 பேர் தான் நின்னோம். எனக்கு தெரியும், இந்த ஜீவனை பலிபீடத்தில் தாரவாத்து கொடுத்ததினால் இங்க ராஜா வந்துருவார். எங்களுக்கு தீர்ப்பு சரியா கிடைக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட் வெட்கப்படுகிற அளவுக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தினார். ஏன் எடுத்தோயா பாட எடுத்தோயா, சிலுவையை எடுத்தோயா. அது எல்லா அதிகாரிகளுக்கு முன்பதாக அது கனத்தையும் மகிமையும் எங்களுக்கு அளவில்லாமல் கொண்டு வந்தது. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப உங்களுடைய பலத்துக்கு ஏற்ப வெயிட் கூடலாம், வெயிட் குறையலாம். ஆனா சிலுவை வெயிட் குறைவா இருக்கும் என்றால் ஆமென், மகிமையும் கம்மியாதான் இருக்கும். எந்த அளவுக்கு அந்த பாடு, அந்த வெயிட் அதிகமா இருக்கும், அந்த அளவுக்கு மகிமையும் அதிகமா இருக்கும். இப்ப சொல்லுங்க, மகிமை உங்களுக்கு கம்மியா வேணுமா, மகிமை உங்களுக்கு அதிகமா வேணுமா?
மகிமை உங்களுக்கு அதிகமா வேணும்னா அதிகமாய் கர்த்தருக்காக பாடுகளை நாம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியினால் ஏன் எனக்கு இந்த சுமை, ஏன் எனக்கு இந்த பாரம், ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த அவமானம், ஏங்க எனக்கு இந்த கஷ்டம், ஏங்க எனக்கு இந்த போராட்டம் என்று நீங்க சொல்லுவீங்கன்னா நீங்க இன்னும் ஜீவனை நேசிக்கிறீங்க, இன்னும் நீங்க ஜீவனை வெறுக்கல, இன்னும் உங்களுக்கு சிலுவையை எடுக்க விருப்பம் இல்லை. நான் சொல்றேங்க, சிலுவை ஜீவனை வெறுத்து சிலுவை எடுக்கிறவன் ஏன் தான் பாடம், ஏன் தான் கஷ்டமோ, ஏன் தான் நெருக்கமோ என்கிற வார்த்தை அவன் வாயில கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் சிலுவையின் உபதேசத்திற்கு ஆதாரமான அடுத்த 3வது வார்த்தை மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு 10:21. மார்க்கு 10:21 எங்க போயிட்டாரு? அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு. மொதவன் கார வித்துரு, மொதவன் வீட்டை வித்துரு, மொதவன் தோப்ப வித்துரு, மனைவி பிள்ளை மேல இருக்கிற சொத்தை வித்துரு, வெளிநாட்டில் வாங்கி போட்ட சொத்தை வித்துரு, அக்கௌண்ட் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கொடுத்துரு. என்னையா சிலுவையின் உபதேசம்? கிறிஸ்தவர்களே, விழிப்புணர்வாய் இந்த மார்க்கத்தை தழுவுங்கள், விழிப்புணர்வாய் இந்த மார்க்கத்திலே பயணம் செய்யுங்கள். ஒன்று பார், 2 எடு. எப்படி எடுக்கணும்? 1 ஜீவனை வெறுத்தெடுக்கணும். 2வது எப்படி எடுக்கணும்? எல்லாத்தையும் வித்து எடுக்கணும். கை தட்டி அல்லடியா சொல்லுங்க. எப்படிங்க எடுக்கணும்? தீஸ்டா 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 தீஸ்டா, வாங்குடா 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 வாங்குடா, கட்டுடா கட்டுடா, அமுக்குடா அமுக்குடா, ஆமென், தம் பண்ணுடா தம் பண்ணுடா, ஒளிடா ஒளிடா, மரடா மரடா. முகங்கள் திரைகள் எல்லாம் கர்த்தர் கிழிப்பார். எத்தனை கிறிஸ்தவங்கள் இன்றைக்கு பணத்தை அள்ளி கொட்டி எரிக்கிறான், கணக்குல வராத பணத்தை கடலை கொண்டே தட்டுறான், கணக்குல வராத பணத்தை காட்டில போட்டு நெருப்பு வச்சு கொளுத்துறான். அல்லேலூயா. சிலுவையை எடுக்கணுமா? ஜீவன பலிபீடத்தில் வை. இயேசுவுக்காய் சிலுவையை எடுக்கணுமா? ஐயா, நீங்க கோவிச்சா சரி, கோவிக்காட்டி சரி, இந்த பாஸ்டர் பவுல நீ உள்ள சரியா, இதுதான் சத்திய என் அப்பன் சரியா, இதுதான் சத்திய என் அப்பன் இயேசு சொன்ன சத்தியம். யாரை பார்த்து சொன்னார்? உன்னை போல என்னை போல இருக்கிற ஏழை எளியவர்களை பார்த்து சொல்லல. பணம் முதல, பண திமிங்கலம் ஊரெல்லாம் அடிச்சு ஓம்பிட்டு ஒலையில போட்டு அதை வேக வச்சு பிள்ளைகளுக்கு காய்ச்சி ஊத்துற அந்த முதலைகளை பார்த்து சொன்னார். பண திமிங்கலத்தை பார்த்து சொன்னார், பண முதலைகளை பார்த்து சொன்னார், பண பெருச்சாளிகளை பார்த்து சொன்னார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு சொல்றாரு, பாஸ்டர் ஏன் பவுல், நான் முடி எவ்வளவு கொட்டுறேன் தெரியுமா? 600 ரூபாய்க்கு முடி வெட்டுறானா. முடி எவ்வளவு கொட்டுறானா? 600 ரூபாய்க்கு. உண்மையா சொல்ல போனா, அன்னைக்கு முடி வெட்ட போறேன், என் கூட பிறகு பாஸ்டர் வெயில் பயங்கரமா இருக்கு பாஸ்டர், வாங்கல அந்த ஏசி கிளம்புவோம். எவ்வளோ தம்பி வாங்குவான்? 150 ரூபா. வேணாண்டா, அந்த அடிக்குது பாரு, ஏறு வெயில் நெத்திலேயே பொழக்குது பாரு. ஒரு பழைய சலூன் ஒரு ஐயா போட்டு மொட்டை கத்திரிக்கோளை சாணம் பிடிக்கும், கிறுக்கான் கிறுக்கான் கிறுக்கான்னு 75 ரூபாய்க்கு அந்த ஐயா எனக்கு விட்டார். ஒரு கிறிஸ்தவர் சொல்றாரு, ஆவியில் நிரம்பி அனல் பறக்க ஒர்ஷிப் பண்றவர் சொல்றாரு, நான் 600 ரூபாய்க்கு முடிவெற்றேன். இப்படிப்பட்ட எங்களுடைய மதிய சாப்பாடு எவ்வளவு தெரியுமா? எங்களுடைய மதிய சாப்பாடு 2300 வாங்குறான் ஒருத்தன். மதிய சாப்பாடு 2300 வாங்குறான். அல்லேலூயா. ஒரு பாஸ்டருடைய பொண்ணு பியூட்டி பார்லர் போயிட்டு மாசத்துக்கு ஒருக்கா 7000 ரூபாய்க்கு மேக்கப் பண்ணிட்டு வருதியா? 7000 ரூபாய்க்கு. அல்லேலூயா. ஒரு பாஸ்டருடைய பையன் நினைச்சா கார மாத்திரம், நினைச்சா மாத்திரம், இஷ்டத்துக்கு மாத்திரம் புது மாடலா இறக்குறான். அல்லேலூயா. எங்கேயா போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு கிறிஸ்தவம்? எங்கெங்க போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு சிலுவையின் உபதேசம்? போதும்
பவுல் கொஞ்சம் அமைதியா அடக்கி வாசின்னு எனக்குள்ள ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இயேசு அவனை பார்த்து அவனிடத்திலே அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய். வாசிங்க சகோதரி, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் அது. மறுபடி வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். நம்ம ஆளு விக்கல, கட்டிலா வாங்குறான், பீரோவா வாங்குறான், ராயல் என்ஃபீல்டா வாங்குறான், காரா வாங்குறான், ஜுவல்ஸா வாங்குறான், வீடா வாங்குறான். நிச்சயதார்த்த ரிசப்ஷன்ல அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய பணத்தின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு வராதே. உன்னுடைய ஆஸ்தி மேல நம்பிக்கை வைத்து நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு வராதே. உன் சாமர்த்தியத்தில நம்பிக்கை வைத்து நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு வராதே. உன் திறமையில நம்பிக்கை வச்சு நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு வராதே. உன் பலத்தில நம்பிக்கை வைத்து நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு வராதே. உன்னை வெறுத்து உனக்கு உண்டானதை வித்து, ஆமென், உன் ஜீவனை பலிபீடத்தில் வச்சிட்டு எனக்காக இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னே வா. இப்படித்தான் ஆரம்ப பெந்தகோஸ்தே கட்டப்பட்டது, ஆரம்ப கிறிஸ்தவம் கட்டப்பட்டது, ஆரம்ப சுவிசேஷத்தை மிஷனரிகள் இப்படித்தான் தேசத்தில் குமரி மாவட்டத்தில் ஜனங்களுக்கு வாரி இறைத்தார்கள். கையை உயர்த்தி அல்லடியா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உன்னை வெறுத்து, உன் ஜீவனை வெறுத்து, ஆமென் ஸ்தோத்திரம், உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. நம்பர் 1, சிலுவையின் உபதேசம் என்பது முதலாவது சிலுவையை நோக்கி பார்ப்பது. நம்பர் 2, சிலுவையின் உபதேசம் என்பது சிலுவையை எடுத்து பயணம் செய்வது. மூன்றாவது ஒரு சத்தியம், நாளைக்கு நான் தொடரப் போகிறேன். அருமையான தகப்பனார் கொடுத்த நேரம் முடிந்தது. மூன்றாவது ஒரு சத்தியம் இருக்கிறது. இந்த சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை சிலுவையை நோக்கி பார், பாவ உணர்வு வரும். 2 சிலுவையின் உபதேசம், ஆமென், எடு. 3 அதை எடுக்கணும்னா வெறு வித்துரு, ஆமென். மூன்றாவது சிலுவையின் உபதேசம் எப்ப எடுக்கணும்? அனுதினமும். நாம் வார கிறிஸ்தவர்கள் இல்ல, நாம் மாத கிறிஸ்தவர்கள் அல்ல, நாம் வருஷ கிறிஸ்தவர்கள் அல்ல, நாம் வாக்குத்தத்த கிறிஸ்தவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்தவ, ஆமென், கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்கள் அல்ல, நாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்தவர்கள் அல்ல, நீயும் நானும் அனுதின கிறிஸ்தவர்கள். அதனால் இயேசு சொன்னார், அனுதினமும் எனக்காக அதை எடுத்துக்கொண்டு வான்னு சொன்னார். இந்த சிலுவையின் உபதேசத்தினுடைய மூன்றாவது சத்தியத்தை நாளை தொடருவோம். ஆனா ஒரே ஒரு அஸ்திவாரமா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இது கெட்டு போக நினைக்கிறவனுக்கு லூசன் கத்துறாண்டான்னு தெரியும். ஆனா இந்த உபதேசத்தை கேட்டு அதன்படி வாழுகிற பிள்ளைகளுக்கு தேவ பலனை கர்த்தர் பரத்தில் இருந்து உங்களுக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். யாவர் எழும்பி நின்று கண்களை மூடி ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு நிமிஷம் கேட்டு இந்த சத்தியத்துக்கு நம்மளை அர்ப்பணம் செய்வோமா? நம்மளை சமர்ப்பணம் செய்வோமா? ஒப்பு கொடுப்பு தாங்க ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்னை தொடணும், ஆண்டவர் என்னை விடுவிக்கணும், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும். உண்மைதான், ஆண்டவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறதை விட, ஆமா, எனக்கு ஆமென் ஆண்டவர் சொல்ல சொன்ன வார்த்தை, நீ ஆண்டவர்கிட்ட எதிர்பார்ப்பதை விட ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவாயானால் நிச்சயம் கர்த்தர் பெரித காரியத்தை, மகத்துவமான காரியத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். கேட்ட சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து 2 கையை தட்டி கர்த்தரை துதிப்போம். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துக. ஒரு 2 நிமிஷம் ஆண்டுடைய வார்த்தையை கனப்படுத்தி, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த வசனத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஓ மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. ஓ ஷபா லபா ரபா ரிமா காதா ரபா சந்தா. சிலுவையின் வல்லமை, இரத்தத்தின் வல்லமை, இரத்தத்தின் வல்லமை என் ஜனங்களை தொடருமே, என் ஜனங்களை தொடருமே. இயேசுவின் நாமத்தில் தெளிக்கிறோம். சிலுவையின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக, வீட்டில் தெளிக்கப்படுவதாக, சரீரத்தில் தெளிக்கப்படுவதாக, தொழிலில் தெளிக்கப்படுவதாக, வேலை ஸ்தலத்தில் தெளிக்கப்படுவதாக, பிசினஸ்ல தெளிக்கப்படுவதாக, கணவன் மேல, மனைவி மேல, பிள்ளைகள் மேல, குடும்பத்தின் மேல, எதிர்காலத்தில்
குடும்பத்தில், திருமண காரியத்தில், கற்ப பையில, சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மேல, மந்திரவாதத்தின் மேல, சோனியத்தின் மேல, செய்வனை மேல, ஓ பாவ கட்டுகள் மேல இப்பவே சிலுவையின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. நல்ல உரத்த சத்தமாய் கையை தட்டி கர்த்தரை துதி. நல்லா உங்க சத்தம் எழும்பட்டும். நீங்க நல்லா பாடுபட முடியல, ஒரு கொஞ்சம் சத்தம் கூட எழுப்ப முடியல. அப்ப எங்கெங்க நாங்க பாடு, எங்கெங்க சிலுவையை தூக்க போறோம்? வாயை திற. அப்பொழுது தேவன் உன்னை நிரப்புவார். ஓ நிரப்புவார். ஷபா ரபா கதா ரபா ரிதா ரபா. ஓ சிலுவையில் இருந்து இறங்கின அதே வல்லமை, ஓ ஸ்தோத்திரம், இந்த இடத்துல இறங்கி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. வாய்களை திறந்து கைகளை தட்டி நல்லா கர்த்தரை துதி 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 துதி. ஓ ஷபா லபா ரபா. ஓ சிலுவையின் உபதேசம் நம்மளை மீட்டது. இப்போ ஒரு விடுதலை, இப்போ ஒரு விடுதலை. கட்டுகள் உடைவதாக, அந்தகாரங்கள் வெளியேறுவதாக, மந்திரங்கள் எறிவதாக, சூனியங்கள் எறிவதாக, செய்வினைகள் எறிவதாக, வியாதிகள் குணமாவதாக. இப்பொழுது இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே ஓ துதி 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 துதி. ஓ ஷபா லபா ரபா ரிதா ரமா கதரா ரிதா ரபா. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இப்பவே ஒரு விடுதலை வருவதாக. ஓ ஸ்தோத்திரம், ஓ ஸ்தோத்திரம். பாவ வல்லமைகளே வெளியே வா. அசுத்த ஆவியே வெளியே வா. உபத்திரவத்தின் வல்லமையே வெளியே வா. போராட்டத்தின் வல்லமையே வெளியே வா. வெளியே வா. வெளியே வா. வாழ விடு, வாழ விடு. சபைக்காக, சத்தியத்துக்காக, உபதேசத்துக்காக, சிலுவைக்காக, இயேசுவுக்காக வாழ விடு, வாழ விடு, வாழ விடு. வெளியேறு, வெளியேறு. ஆண்டவருக்காக பாடுபட முடியாதபடி, சிலுவை சுமக்க முடியாதபடி, பாடுகளை, துக்கங்களை, போராட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி ஓ போராடுகிற வல்லமை வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். பரிசுத்த பவுல் சபைக்காக பாடுபட்டது போல, பரிசுத்த பவுல் சுவிசேஷத்துக்காய் பாடுபட்டது போல, பரிசுத்த பவுல் நல்ல எழுப்புதலுக்காக பாடுபட்டது போல நாங்கள் இந்த தேசத்துக்காக பாடுபடணும், சுவிசேஷத்துக்காக பாடுபடணும், ஊழியத்துக்காக பாடுபடணும், ஒரு நல்ல அறுவடைக்காக பாடுபடணும். ஜெர்மனி கொண்டே இருக்க, ஜெர்மனி கொண்டே இருக்க. இந்த இடத்துல அவன் சிலருக்குள்ள ஒரு பாரத்தை கர்த்தர் வைக்கிறான், ஒரு பாரத்தை வைக்கிறான். அவன் சொத்துறோம், ஐயோ என் நாட்களை வீணாக்கிட்டேன், என் நேரத்தை வீணாக்கிட்டேன், என் சமயத்தை வீணாக்கிட்டேன். அவன் ஸ்தோத்திரம், எனக்காகவே வாழ்ந்து, எனக்காகவே ஓடி, என்ன குறித்து சிந்திச்சு நான் பலவீனம் ஆகிட்டேன். இது என்னை குறித்து சிந்திக்கிற காலம் அல்ல, எனக்காக வாழுகிற காலம் அல்ல, எனக்காக ஓடுகிற காலம் அல்ல. எனக்காக சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாய் ஓ அர்ப்பணித்த இயேசுவுக்காய், இயேசுவுக்காய், இயேசுவுக்காய். தம்பி, டேய் தம்பி, தங்கச்சி, உன்னை இன்னைக்கு ராத்திரி ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஒரே ஒரு வாழ்க்கை, அர்ப்பணம் செய்யப்பட்ட வாழ்க்கை, ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இயேசுவுக்காக தாரவாத்து கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதுதான் உங்களுக்கு மகிமை, இதுதான் உங்களுக்கு கனம், இதுதான் உங்களுக்கு பெருமை, இதுதான் உங்களுக்கு புகழ்ச்சி. இந்த உலகத்தில் வேற எந்த கனமும் இல்லை, இந்த உலகத்தில் வேற எந்த மகிமையும் இல்லை. சிலுவை நமக்கு கனத்தை கொண்டு வருகிறது, நமக்கு மகிமையை கொண்டு வருது. சோர்ந்து போகாதீங்க பிரதர் சிஸ்டர், சோர்ந்து போகாதீங்க. வாலிப தங்கச்சி, நீ பயந்துராதமா, நீ சோர்ந்து போயிராத. அவன் சோர வைக்கிறான், அவன் பயமுறுத்துறான், நீ சோர்ந்துராத. நேத்து சொன்ன இல்ல, ஆண்டவர் தலையை நசுக்கி அவன் பல்ல பிடுங்கி ஆமை ஸ்தோத்திரம் அற உயிரோட உனக்கு முன்னால போட்டிருக்கிறாரு. அவன் பல்லு இருக்கிறது போல பல்ல கடிக்கிறான், நீ பார்க்க பார். அவனுக்கு பல்லு இல்ல, அவன் பல்ல பிடிக்கிட்டான், அவன் தலையை நசுக்கிட்டான். அந்த வாழுதாருக்கு பயந்துராத, சோர்ந்துராத. உன் ஜெப வாழ்க்கை எழும்பட்டும், உன் ஜெப வாழ்க்கை பெருகட்டும், உன் விசுவாச வாழ்க்கை பெருகட்டும், உன் பரிசுத்த வாழ்க்கை பெருகட்டும். முடிப்போம். ரெண்டு கையை உயர்த்தி, நல்லவரே நல்லவரே, சிலுவையின் முன்னா என் உயிர் என் பின்னா, சிலுவையின் முன்னா
ஏன் ஆஸ்தி எல்லாம் பின்னா இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே நிகழ்கின்ற காலமோ இனிமே வருகின்ற அழிவின் காலமோ வாழ்வோ சாவோ வல்லதூர் அப்பாவை விட்டு பிரிக்கவே முடியா என் சொந்த குமரி என் சொந்த குட்டி பாரவலை சொல்லுக இயேசுவுக்கே இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கவே இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்க. மறைமுகமா தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கு. மறைமுகமா மனைவிக்கு துரோகம் செய்கிற பழக்கம் இருக்கு. மறைமுகமா கணவனுக்கு துரோகம் செய்கிற பழக்கம் இருக்கு. மறைமுகமா பெற்றோருக்கு துரோகம் செய்கிற பழக்கம் இருக்கு. மறைமுகமா போதை வஸ்துக்களுக்கு அடிமைத்தனமான பழக்கம் இருக்கு. இன்னைக்கு சிலுவையில உன் ஒப்புக்கொடு. சிலுவையின் முன்னா உலகமின் பின்னா இயேசு சிந்திய இரத்தத்தின் என்றும் விடுதலை. ஒரே ஒரு கைய நல்லா உயர்த்துங்க. இயேசு சிந்திய இந்த சிலுவையின் உபதேசத்தினால் என்றும் விடுதலை.